நம்ம மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். இது தாம்பத்திய பிரச்சனைகளுக்கான இயற்கையான மூலிகை தீர்வு. லட்சத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள். இது என்ன ஸ்பெஷாலிட்டினா, இதை பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இப்போ ஏற்பட்ட நல்ல ப்ராடக்ட் பத்தி உங்களுக்கு இன்னும் விவரங்கள் தெரியணும் அண்ட் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நீங்க இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ண இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க, அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்திய கிரிக்கெட் வரலாற்றிலேயே உலக கிரிக்கெட் வரலாற்றிலேயே இப்படி ஒரு செலிப்ரேஷனை பார்த்துருக்க மாட்டீங்க. அதாவது கப்புக்காக ஆடுறாங்களா, அந்த கப்பை இல்லாமல் செலிப்ரேட் பண்ண எப்படிங்க இருக்கும்? இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான், இந்த ரெண்டு அணிகளும் ஆசிய கோப்பை ஃபைனல்ஸ்ல மோதினாங்க. இந்த மோதல் எப்படி இருக்க போகுது அப்படின்றத மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு காமிச்சிட்டாங்க. அதான் நம்ம சூரியகுமார் யாதவ் இருக்கார்ல, இவர் ரவி சாஸ்திரி கிட்ட மட்டும் பேசுறாரு. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் கேப்டன் இருக்கார்ல சல்மான், அவரு வக்கார் யூனிஸ் கிட்ட மட்டும் பேசுறாரு. ஆரம்பமே விடுதா இருந்துச்சு. டாஸ் போற நிகழ்வுகளை எல்லாம் சேர்த்தே சொல்றேன், ஆரம்பமே விடுதா இருந்துச்சு. இதுக்கப்புறம் மேட்ச் ஆரம்பிக்குதா நல்லா போச்சுங்க. ஆக்சுவலா இந்த மேட்ச்ல பாகிஸ்தானுக்கு 11 நம்மளுக்கு 11 நினைச்சிட்டு இருக்கோம்ல, நமக்கு 12 பாகிஸ்தானுக்கு 10 தான் சொல்லணும். இந்த மகராசன் யாரு, ஹாரிஸ் ராஃப், கொஞ்சம் கொஞ்சம் வாயா பேசினார் அந்த மனுஷன். பவுண்டரியில் நின்று பண்ண வேலைலாம் மறக்க முடியுமா? அந்த மனுஷன் எப்படி பந்தை போட்டாலும் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் பார்க்குறப்ப நல்லா போடுற மாதிரி தான் இருக்கு. கட்சியில் இந்தியன் பேட்டர்ஸ்லாம் தூக்கி சாப்பிட்டாங்கப்பா அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஆனால் நமக்கு ஃபேவராக போட்டு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சுங்க ஒரு கட்சியில். யார் ரவுஃப் பண்ண வேலைலாம், அதுவும் பால் அவர் இருக்கடமா தேடி தேடி போகுது. கையில் ஒரு பாலை பிடிச்ச பெருசாக பார்க்கல, விட்டுக்கிட்டே இருந்தார். இந்த ராஃப் பாகிஸ்தானுக்காக நல்லா ஆனாரோ இல்லையோ, நமக்காக சூப்பராக ஆனார் பார்த்தீங்களா. ஹேட்ஸ் ஆஃபுங்க, அவர் மூலம் நன்றியை இங்கே உரித்தாக்கிப்போம். இந்த ராஃப் பேட்டிங்க்கு வந்தாப்புல, பவுலிங்கே ஒன்றும் பண்ண முடியல, பேட்டிங் இறக்கி விட்டாங்க. வந்தவர் பும்ராவை ஃபேஸ் பண்றாருங்க. முடியுமா? இதே காமெடியா இருக்குல்ல. பும்ராவோட விக்கெட்டை கழட்டி கொடுத்துட்டாப்ல. கழட்டி கொடுத்த பிற்பாடு பும்ராவோட அந்த செலிப்ரேஷன் இருக்குல்ல, அதான் இங்க பார்த்துட்டு இருக்கீங்க. புரியுதா? அப்படி ஒன்று வந்து கீழே விழுதுன்ற மாதிரி கையை காட்டுறாருங்க. யாரு? ரவுஃப் முன்னாடி கையை காட்டுறாப்ல. என்ன அர்த்தம்? இந்த பிரம்மோஸ் இருக்குல்ல, இந்த ஏவுகணையை வச்சு நூர்கான் பேஸ் அடிச்சு காலி பண்ணோம் பார்த்தீங்களா, அங்கே போதுமான டேமேஜ் ஏற்படுத்தணும் பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை தான் ரவுஃப் முன்னாடி செஞ்சு காமிச்சாரு. ப்ரோ அதிக பிரசங்கத்தனமா தெரியலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தானை எப்பவுமே நீங்க நோட் பண்ணி பாருங்க, அவங்கள ஒரு அணி வம்பு இருக்குதுன்னா அந்த வம்புக்கு காரணமே பாகிஸ்தான் தான் விதை போட்டிருக்கோம். அதான் இங்கேயும் பண்ணாங்க. இந்த ரவுஃப் என்ன பண்ணாரு, இதுக்கு முன்னாடி பவுண்டரியில் என்ன நின்னமா ஃபீல்டிங் பண்ணோமான்னு இல்லாம அங்க நின்று 6 நாங்க இந்தியாவோட 6 ஜெட்ஸை காலி பண்ணிட்டோன்ற மாதிரி சைக்கிளாக காமிச்சு வெறுப்பேற்ற ஆரம்பிச்சாரு. அப்பேற்பட்டவருக்கு இப்பேற்பட்ட செலிப்ரேஷன் தானே பதிலடியா இருக்க முடியும். பும்ரா இறக்கின பிரம்மோஸ் இருக்குல்ல, இது அவங்களால எத்தனை பேரோட தாக்கு பிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஸோ எனக்கு தெரிஞ்சு கரெக்டான ஒரு செலிப்ரேஷனா நான் பர்சனலாக பார்க்குறேன்ப்பா. உங்களுக்கு வேணா மேபியில் விமர்சனங்கள் இருக்கலாம். தனி ஒருவங்க இந்த மேட்ச்ல நம்ம திலக் வருமா, ஏன்னா நம்ம பாகிஸ்தான் டீம் பேட்டிங் ஆனாங்களே, அதில் ஆரம்பத்தில் பார்க்கும்போது நம்மளுக்கு லைட்டாக கொஞ்சம் கிளி அடிச்சுது. ஆஹா என்னடா பயங்கரமாக பேஸ்மெண்ட் செட் பண்ணுறாங்களே, அச்சு தூக்கிட்டு போய்டும், அவங்களுக்கு 200 கிராஸ் பண்ணிச்சுன்னா சேசிங் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படின்னு நம்மளை மைண்ட் செட் பண்ணி உட்கார வச்சிட்டாங்க மொதல் விக்கெட் ஓடுற வரைக்கும். அதுக்கப்புறம் ஊந்துச்சு பாருங்க. அதான் பாகிஸ்தான் எப்பவுமே சீட்டு கட்டாணின்னு சொல்லுவாங்கல்ல, கீழே இருக்க சீட்டை உருவிட்டா மொத்தம் சடசடன்னு சரிஞ்சிரும்னு. நேற்று மேட்ச்ல அப்படிதான் போச்சு. அந்த டீம் பேட்டிங்ல ஆரம்பத்தில் நல்லா பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதிர்பார்த்த மாதிரி சொதப்பினாங்களா. அதுக்கப்புறம் இந்தியன் டீமோட பேட்டிங்கை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆரம்பம் சொதப்பலதாங்க இருந்துச்சு. திலக் வர்மா இல்லை அப்படின்னா மேபி ஓகே, அதெல்லாம் சொல்ல விரும்பல, விடுங்க. திலக் வர்மா கடைசி வரைக்கும் களத்துல நின்று ஆடி ஜெயிச்சு கொடுத்துருக்காருங்க. இந்த மேட்ச் ஜெயிச்ச பிற்பாடு அவரோட ஆக்ரோஷத்தை பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு அவர் இந்த விக்டரியை பதிவு பண்ணதும் ஓடி வந்தாரு பாருங்க. எப்படி அக்ரெசிவா நம்ம திலக்கை எப்பயாச்சும் தான் பார்க்க முடியும், அது இந்த மேட்ச்ல பார்க்க முடிஞ்சது. அதாவது மற்ற அணிகள் கூட இந்தியா விளையாடி ஜெயிக்கிறது தோக்குறதுன்றது போட்டியா போயிடும். ஆனா பாகிஸ்தான் கூட அப்படின்னா மட்டும் நம்மளோட கௌரவ பிரச்சனை மாதிரி பார்ப்பாங்களே, அதுதான் முக்கியமான மேட்சா வர கருதுவோம். வேர்ல்டு கப் படிக்கிறோமோ இல்லையோ, பாகிஸ்தானை காலி பண்ணுறது ரொம்ப ரொம்ப தீவிரமா இருப்போம் இந்தியன் ஃபேன்ஸ் மத்தியிலும் இந்திய வீரர்கள் மத்தியிலையும். ஸோ இதுதான் இந்த அக்ரெஷனை தெளிவாக பார்க்க முடிஞ்சது. இவர்கிட்ட மைக்க போறாங்க மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம், எப்படிங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னு. அப்போ சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, நம்ம இந்தியர்கள் இருக்காங்களே அவங்க எல்லாருக்கும் இந்த வெற்றியை நான் பரிசளிக்கிற அவங்களுக்காக சமர்ப்பணம் பண்ணுன்னு சொல்லியிருந்தாருங்க. அட் த சேம் டைம் நம்ம ஸ்கை, நம்ம டீமோட கேப்டன், அங்கிருந்து வந்தாப்புல திலக் வர்மா கிட்ட கிட்டத்தட்ட தலைவா கிரேட் தலைவான்ற மாதிரி தான் அப்படியே ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி குடிஞ்சிட்டாருங்க. திலக்குக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏப்பா நீங்க பண்ணது ஒரு பெருசா பண்ணலன்ற மாதிரி அந்த மனுஷன் ஒரு பக்கம் தன்னடக்கமா பேச ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சூர்யா திலக்கை எப்படி தூக்குனாருன்றத இங்க பாருங்க. ஆக்சுவலா இதே மாதிரி காட்சி ஞாபகம் இருக்கா, நம்ம விராட் கோலி ரோஹித் சர்மா தூக்குனது. இதெல்லாம் தாண்டி ஐபிஎல் ஞாபகம் இருக்கா, தோனி ஜடேஜா. ஓகே, அப்படியே லெகசி எப்படி வந்துட்டு இருக்குல்ல சூப்பரா.
இப்ப இந்த போட்டோ இணையம் முழுக்க பயங்கரமா ட்ரெண்ட் அடிச்சிருக்கு. ஆக்சுவலா இந்த மேட்ச்ல திலக் வர்மா அடிச்ச 69 ரன்ஸ் இருக்குல்ல, 53 பந்துகள்ல நாட் அவுட். ஓகேவா, இதுதான் ரொம்ப 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 குரூஷியல். நம்ம கௌதம் கம்பீர் சும்மாவே சண்டை கோழி, பாகிஸ்தான் கூட மேட்ச் முகம் மாறாமையா இருக்கும். மேட்சோட ஆரம்பத்துல இருந்து அது முடிகிற கடைசி 98% வரைக்கும் காமன் கம்போஸ்டா தான் இருந்தாரு. கட்சியில் அவர் முகம் மார்ச்சி பாருங்க, ஜெயிச்ச பிற்பாடு வெறித்தனத்தோட உச்சத்துக்கே போயிட்டாருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அங்க இருந்த பக்கத்துல எல்லா சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் கிட்டே போயிட்டு சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது அது இதுன்னு ஒரு மாதிரி பழைய கேம்பீர் இருக்கார்ல, விண்டேஜ் கேம்பீர், அந்த அக்ரஷன் மோட்ல அவரை பார்த்த மாதிரி இருந்துச்சு. சோ இந்த ரைவல்ன்ற வார்த்தையுமே பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான்ல ஃபைனல்ஸ் அப்படிதான் நடந்து முடிஞ்சுதா. நாம கப்பை தூக்கிட்டோம். 9வது முறையா ஆசிய கோப்பையை நாம ஜெயிச்சிருக்கோம் தான் சொல்லணும், லிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எங்க தேடியும் கப்பு இல்லைல்ல, அதை விடுங்க. நம்ம வருண் ஆக்சுவலா இந்த மேட்ச்ல வருண் கொடுத்த பிரேக் த்ரூ தாங்க நாம கேம்குள்ள திரும்ப வரதுக்கு காரணமா இருந்துச்சு. ஏன்னா பாகிஸ்தான் பேட்டர்ஸ் நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. அப்ப வருண் மேஜிக்கல் ஸ்பெல் போட்டு அடிச்சு முடிச்சு விடுவே தான். அதுக்கப்புறம் அந்த பவுலர்ஸ் ஒவ்வொருத்தரும் வேலையை காமிச்சாங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தானை காலி பண்ணி முடிச்சிட்டோம். பொதுவாக இது போல பெரிய டோர்னமெண்ட் ஜெயிச்ச பிற்பாடு கப்பு கொடுப்பாங்களே, அதை ஏதோ நைட்டு ஃபுல்லா அவங்க கூட வச்சிருக்க மாதிரியும் அவங்க விருப்பப்படுற இடங்களா வச்சு போட்டோ எடுக்கிற மாதிரிலாம் நிறைய பிக்கு வெளியாயிட்டு இருக்கும். வருண் பாத்தீங்களா, இந்த காஃபி கப் இருக்கும்ல, அதை கூட வச்சுக்கிட்டு இந்த போட்டோ வெளியிட்டு இருக்காரு. இதை விட பெருசா பாகிஸ்தானை ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்க கையால கப்பு வாங்குறத விட காஃபி கப் எவ்வளவு மேலும் தான் அவர் நினைக்கிற மாதிரி தெரியுது. என்ன ப்ரோ, கட்சி வரைக்கும் கப்பையே கண்ணில் காட்ட மாட்டேன்றீங்கன்னா காரணம் ஒருத்தர் தான், அந்த பர்சன் தான். என்னன்னா அவர் பேரு மௌஷின் நக்வி, பாகிஸ்தானோட மினிஸ்டர். அது மட்டும் இல்ல, ஏசிசி இருக்குல்ல, இதோட ஹெட்டே இவர் தான், ஏசியன் கிரிக்கெட் கவுன்சில். சோ இவர் தலைவரா இருக்காருன்ற பட்சத்துல இவர் கையால தான் கப்பை கொடுக்கணும். ஓகேவா, ஆனா நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க, முடியாதுன்ட்டாங்க. அவர் கையில கப்பை வாங்குறதுக்கு எங்களுக்கு கப்பே வேணான்னு நம்ம ஒரு தெளிவான முடிவு எடுத்துட்டோம். பிளேயர்ஸ் மட்டும் இல்ல, பிசிசிஐயும் அதே முடிவு தான் எடுத்துச்சு. சரி ஓகே, வேற யாருக்கிட்டனா கப்பை கொடுத்தா வாங்கிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம ரெடியா தான் இருந்தோங்க. ஆனா அவங்க ஆளை மாத்திர மாதிரிலாம் தெரியல. பாகிஸ்தான் கையில தான் கப்பை நம்மளுக்கு கொடுக்கணுமா. ரன்னர் அப் பரிசு தொகை இருக்குல்ல, அத பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் இருக்கார்ல, அவர்கிட்ட கொடுக்குறாங்க. ஓகேவா, வாங்கிட்டு மறுநொடியே அவங்க முன்னாடி தூக்கி வீசினாருங்க. இதெல்லாம் நடந்துச்சு. அதை பாகிஸ்தானை வச்சு பொதுவான சொல்லுவாங்கல்ல, ஜெயிக்கிறத தவிர மற்ற எல்லாத்தையும் பண்ற ஒரே டீம்னா பாகிஸ்தான். அதான் இங்கேயும் பண்ணாங்க. ஃபீல்டிங்ல தேவையில்லாத வேலையை பார்ப்பாங்க, பேட்டிங்ல தேவையில்லாம பவுலர்ஸ் கிட்ட முறைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க பவுல் பண்ணும்போது ஸ்லெச் பண்ணுவாங்க பயங்கரமா, அரசியல் சார்ந்த பிளஸ் போர்ட்டுகளை கொண்டு வருவாங்க. இது போலாம் பண்ணும், ஆனா ஜெயிக்காது. இதைதான் இங்கேயும் பார்க்க முடியுது. ஜெயிச்சவங்க ஈகோவை காட்டுறாங்க, ஆட்டிடியூட காட்டுறாங்க அப்படின்னா வேற. ஓதுறாங்க, ஆனா என்ன ஈகோ பாத்தீங்களா, தூக்கி போட்டுட்டு சிரிச்சுட்டே வராருங்க அங்கிருந்து இறந்த சல்மானு. இதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க, என்னங்க இது போல கப்பை அவர் கையில வாங்கலையாமே அப்படின்ற மாதிரி இந்தியன் டீம். இப்ப என்ன சொல்றாரு, ஏசிசிக்குன்னு ஒரு தலைவர் இருக்கார்ல, அவர் தானே சம்பிரதாயப்படி கப்பை கொடுக்கணும் ஜெயிக்கிற டீமுக்கு, அவர்கிட்ட கப்பு வாங்காம வேற எப்படிங்க வாங்குவீங்க அப்படின்னு அவர் கேட்டாரு. அப்படின்னு என்ன ப்ரோ, இதுக்கப்புறம் இந்தியன் பிளேயர்ஸா மனசு மாதிரி கப்பை வாங்கிட்டானு கேட்டீங்கன்னா நெவர். அந்த கப்பே தேவையில்லைன்ட்டாங்க. அதாவது இந்த ஈவெண்ட்டுக்கு திரும்ப கப்பு நம்ம கையில வந்துடும், மெடல்ஸ் நம்ம கையில வந்துடும். ஏன்னா ஐசிசி மீட்டப் நடக்க போதுங்க, அப்ப பிசிசி கிட்டே சரண்டர் பண்ணிடுவோம் எல்லாமே. ஓகே, கப்பை இல்லாம செலிப்ரேட் பண்ணாங்க ரோஹித் சர்மா ஸ்டைல. ரோஹித் சர்மா ஸ்டைல மெஸ்ஸி ஸ்டைலோட நம்ம சிமிலாரிட்டி சொல்லுவோமா, அவர் ஆரம்பிச்சு விட்டு அதுக்கு ரோஹித் கிட்ட வந்துச்சுன்னு, இப்ப ரோஹித் கிட்ட வந்து நம்ம ஸ்கைக்கு வந்திருக்குங்க. அப்படியே மெல்ல அங்க இருந்து கப்பை தூக்கிட்டு நடந்து வர மாதிரி நடந்து வராரு. கப்பு இல்ல, ஆனா இருக்கிறதா நினைச்சுங்க. ஓகேவா, அப்படி நடந்து வராரு. அதுக்கப்புறம் இல்லாத கப்பை தூக்கி காட்டுறாரு. இதுக்கப்புறம் எல்லாருமே உண்மையிலேயே கப்பு கையில இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இது போல செலிப்ரேஷன் என்ன பாத்திருப்பீங்களா, இங்க நடந்திருக்கு. நம்ம சூரியகுமார் யாதவ் என்ன தெரியுமா சொன்னாரு, இந்த ஆசிய கோப்பை தொடர் முழுக்க நான் விளையாடின போட்டிகள் இருக்குல்ல, அதுக்கு எனக்கு சம்பளம் வரும் பாத்தீங்களா, அந்த ஒட்டுமொத்த சம்பளத்தையும் நம்ம இந்திய ராணுவத்துக்கு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, பெஹல்காம் விக்டிம்ஸ் இருக்காங்களா, அவங்க சார்ந்த அந்த பணம் போகும்னு ஸ்கை சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே பெரிய மனசுக்காரருங்க ஸ்கை. அப்புறம் ஸ்கை சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம், அவர்கிட்ட கேக்குறாங்க ஆக்சுவலா, என்னங்க கப்பை எல்லாமே செலிப்ரேட் பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் ஓகேவா உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. கேப்டன் ஆச்சு, கப்பு கையில இருந்து கெத்தா இருக்குமே. அப்ப ஸ்கை சிரிச்சுட்டே சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, என் கப்பு எல்லாமே ட்ரெஸ்ஸிங் ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க. என்னோட 14 பிளேயர்ஸ், கோச், சப்போர்ட்டிங் ஸ்டாஃப், இவங்க தான் என்னோட உண்மையான கப்பு. அவங்களாம் இருக்கும்போது எனக்கு இந்த கப்பு எதுக்கு அப்படின்ட்டாருங்க. அங்கேயே படை ஞாபகம் வருதுல. ஓகே, நான் என்னோட கிரிக்கெட் கரியர்லயே முதல் முறையா இந்த ஈவெண்ட் இப்பதான் பாக்குறேன். அதாவது ஜெயிச்ச டீமுக்கு கப்பு மறுக்கப்பட்டிருக்குல்ல, இது வேற எங்கன்னா நடக்குமா, இங்க நடந்திருக்குன்னு சிரிச்சிட்டே சொன்னாரு. இதை விடவும் பாகிஸ்தானை பெருசா கலாய்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கப்பு இல்லைன்னா என்ன பிசிக்கலா நாங்க கிரியேட் பண்றோம் அப்படின்ட்டு இந்தியன் பிளேயர்ஸ் ஒவ்வொருத்தரும் அவங்களோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல இது போல கப்பை கிரியேட் பண்ணி தான் போட்டுட்டு இருக்காங்க. இது நம்ம சுப்மன் கில் இருக்கார்ல, அவர் போட்ட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுங்க, நம்ம அபிஷேக் கூட சேர்ந்து இதே மாதிரிதான் நிறைய பேர் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம அபிஷேக் இந்த டோர்னமெண்டோட ஹீரோ இவர் தானே, பேட்டிங்ல பயம் காட்டினார் எல்லாருக்கும். அப்பேற்பட்ட இவருக்கு இந்த பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் விருது கொடுக்கப்பட்டுச்சுங்க.
ஆக்சுவலாக இது அவர் கொடுத்தனால வாங்கிட்டாங்க. இங்கே பாகிஸ்தான் யாரும் வந்திருந்தாங்கன்னா சத்தியமாக தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. நம்ம ஹர்திக் நேற்று மேட்ச்சில் ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம்ல. முக்கியமான மேட்ச் நான் மட்டும் ஃபைனல்ஸ் நான் மட்டும் ஏன் தான் ஹர்திக் இது போல நடக்குதுன்னு தெரிலங்க. நேற்று அமர்ந்து அவர் பாட்டு சைலண்டாக மேட்ச் தான் பார்க்க முடிஞ்சு, விளையாட முடியல. மேட்ச் முடிஞ்ச பிற்பாடு அவர் பொதுவாக அவரோட செலிப்ரேஷன் ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா, அது நேற்றுக்கும் பார்க்க முடிஞ்சது. இதுக்கு முன்னாடி 2 முறை செலிப்ரேட் பண்ணது ஞாபகம் இருக்கா? கப்பை வச்சுட்டு செலிப்ரேட் பண்ணாரு. இந்த முறை தான் கப்பு இல்லையா பிசிக்கலா நான் உருவாக்குறேன் அப்படின்ட்டு அதே போஸ், ஆனால் கப்பு மட்டும் அவங்க கிரியேட் பண்ணது. இப்போ இதுவும் ஹர்திக் ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கர ட்ரெண்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் கிரிக்கெட் யாராவது ஒருத்தர் உங்களோட லைஃப் சார்ந்த இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த மனுஷனை எடுக்கலாம். பர்சனல் லைஃப்ல ஒரு பார்க்காத பிரச்சனையா, அடியா வாங்காத அடியா, ஆனாலும் சிரிச்சுக்கிட்டே காமன் கம்போஸ்டா அந்த ஆட்டிடியூட மெயின்டைன் பண்றாருல, அதான் ஹர்திக். எல்லாருக்கும் வந்துடாது. இந்த இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல்ஸை பார்த்து நாம எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டோமோ அதை விட பல மடங்கு அதிகமா நம்ம ஜவான்ஸ் இருக்காங்களே இந்தியன் ஆர்மியில, அவங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அவங்க செலிப்ரேஷன்லாம் பார்க்கணுமே, பட்டாசை வச்சு பயங்கரமா அலப்பற கிளப்பினாங்க. बंद कर दो मेरे
மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளா சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். சண்டையில் ஏற்கனவே சட்டை கிழிஞ்சிருச்சா பாகிஸ்தானுக்கு, இப்போ விளையாட்டில் ஜெஸ்ஸியவும் சேர்த்து கிழிச்சு அமைச்சிருக்கோம். ஆனால் இன்னும் திமிரு குறையில பார்த்தீங்களா உங்களுக்கு. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.